சில முடிவுகளை எடுக்க தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையை, உன் குழம்பிய மனதிற்கு தெளிவை தருவதற்குத்தான் இந்த சாய் தேவன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். மனதின் வழிகளை புரிந்து கொள். என்ன நடந்தாலும் என் அப்பன் என்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றான் என்ற உணர்வை தாண்டி நீ சென்று விடாதே. உன் மனதை குழப்பிச் செல்வதற்கும் உன் மனதை குழப்பச் செய்வதற்கும் இங்கு யாரோ எதையோ சொல்லிக் கொண்டும் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் நீ உண்மைத்தன்மை என்னவென்று புரிந்து கொள்ளாமல் சென்று விடாதே என்றுதான் சொல்கிறேன். உன்னை பற்றி உன் உயிரினும் மேலான உறவு என்ன நினைக்கின்றார் என்று தெரியாமல் தானே உன் மனம் பதபதைத்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, உன் மனதிற்குள் இருக்கின்ற அழகை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு உன்னை சுற்றி நடக்கும் விஷயத்தை நீ தெளிவுபடுத்திக்கொள். என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் என்பதில் தாண்டி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் அப்பனின் கரம் என்னிடத்தில் இருக்கும்போது, நான் அவன் காலடியை பற்றி இருக்கும்போது நான் எதற்குமே மனம் வருந்தவே வேண்டாம் என்பதில் தெளிவாகவே இரு. நீ நோக்கிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் நான் இலக்கை நிர்ணயித்து கொண்டு தான் இருக்கின்றேன். போகும் இடமெல்லாம் எனக்கு வழித்துணையாக என் அப்பன் இருக்கின்றான் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள். என் பிள்ளையே, உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் எப்படி உன்னை கடந்து வந்தாலும் உன் உயிரினும் மேலான உறவு உன்னிடத்தில் இருக்கும் போதுதான், உன் மனதிற்கு நெருக்கமான உறவு உன்னிடத்தில் இருக்கும் போதுதான் உன் வாழ்க்கை இன்னும் அழகாக இருப்பதை நீ உணர்ந்து கொண்டு இருப்பாய். அப்படிப்பட்ட ஒரு உறவைத்தான் நான் உனக்காக இங்கு கொண்டு வந்திருக்கின்றேன். நீ யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டு இருக்காதே. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த சாய் தேவன் உனக்காகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள். நடப்பதும் நடக்கப் போவதும் நான் அறிந்துவிட்ட பிறகு உன் மனம் யாருக்கும் எந்த துரோகத்தையும் நிலைக்காமல் இருக்க போகும்போது நீ எதை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றாய், எதை நினைத்து கலங்கி கொண்டிருக்கின்றாய்? உன் வருத்தங்களுக்கும் உன் காயங்களுக்கும் முடிவுரை கட்டி உன் வெற்றியை நோக்கி நான் பயணம் செய்ய வைத்திருக்கின்றேன். இனியும் எதை நினைத்தும் நீ வருத்தப்பட வேண்டாம். நடப்பதையே தாண்டி நீ இனி ஏன் தங்கமே அதை தாண்ட முடியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றாய்? உன் மனதிற்கு பிடித்தமான உறவு நீ அவரை பற்றி நல்லதாக நினைத்து கொண்டு இருக்கும்போது அவரும் உன்னை பற்றி நல்லதாக நல்விதமாகத்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நீ எப்படியாவது அங்கு உயரத்தில் அடைய வேண்டும் என்று விடாமுயற்சியோடு உன் உழைப்பை முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கின்றாய். அந்த உழைப்புக்கேற்ற ஆதரவை யாராவது ஒருவர் தந்து கொண்டே இருந்தால்தான், அந்த ஊக்கத்தை யாராவது ஒருவர் தந்து கொண்டு இருந்தால்தான் உன் வெற்றி அங்கு முன்னேறி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் நான் உன்னிடத்தில் அனுப்பி வைத்திருக்கின்றேன். என்னதான் முடியும் என்று ஒருவர் சொல்லிவிட்டு ஓரம் கட்டி விட்டால் உன் மனம் எவ்வளவு அழுகையாக இருக்கும் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நான் சொல்வதை கேள். அவர் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் சரி, நீ உன்னுடைய இலக்கிலிருந்து பின்வாங்காமல் எனக்காக ஒருவர் வந்து கொண்டு இருக்கின்றார், எனக்காக ஒருவர் என்னிடத்தில் இருக்கின்றார் என்பதில் இந்த நேசித்த உறவை கை காட்டும் தருணத்தை இந்த சாய் தேவன் உனக்கு நான் காண்பிக்கத்தான் போகிறேன். மனதில் இருக்கின்ற வழிகள் எல்லாம் இத்தோடு முடிந்துவிட்டது என் கண்ணின் மணியே. உன் மன போராட்டத்திற்கு முடிவு கட்டி உன் மனம் என்னும் ஒன்றில் நான் நிலையாக குடியிருக்க வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தவே வேண்டாம். இதுதான் வாழ்க்கையோ என்று எண்ணிக்கொண்டிருந்தாய். இதையும் தாண்டி உனக்கான நிதர்சனமான உண்மைகள் நிறைய இருந்து கொண்டு இருக்கின்றது. அதை நான் இப்பொழுது உனக்கு நல்லது நடக்கப் போகும் தருணத்தில் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள். அங்கு என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் உன் பொறுப்பில் இருந்தும் உன் கடமையில் இருந்தும் நீ விட்டு விடாதே என்று தான் சொல்கிறேன். நீயோ உன்னால் என்ன முடியுமோ அதை கடனை வாங்கி நீ புரட்டி கொண்டு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று செய்து கொண்டுதான் இருக்கின்றாய். ஆனால் அந்த விஷயத்தை கூட சில சமயத்தில் நாம் உறவானவர் புரிந்து கொள்ளாமல் சென்று விடுகிறார்களே. நான் ஏன் இப்படி இருந்து கொண்டு இருக்கின்றேன், எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய மனக்கஷ்டமும் கவலையும் என்று நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே,
உன் மனதில் இருக்கின்ற வழிகளை நீ ஜெயிப்பதற்காகத்தான் பிறந்திருக்கின்றாய் என்று எண்ணிக்கொள். எதை நினைத்து என்னிடம் வந்தாயோ, எதை நீ கேட்டாயோ, அந்த ஒன்றை நான் உன்னிடத்தில் நிரந்தரமாக்கத்தான் வந்திருக்கின்றேன். உறவானாலும் சரி, அது பொருளானாலும் சரி, எந்த ஒரு கட்டத்திலும் நீ தோய்ந்து விடாமல் ஓடிக்கொண்டே இரு. ஓடிக்கொள்ள முடியவில்லையே, என் மனம் அவ்வளவு சோர்வடைந்து கொண்டு இருக்கின்றதே என்று நீ நினைத்து விட்டால் அந்த மனதில் உள்ள பயத்தை அகற்றுவதற்கு என் முன் வந்து ஒரு ஒளி தீபத்தை ஏற்றுக்கொள். அந்த அகல் தீபமானது உன் வாழ்க்கையில் பிரகாசத்தை ஏற்றுவதோடு மட்டுமல்லாமல் நீ எதிர்கொள்கின்ற அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னை விடுவிக்க வந்தேதான் ஆக வேண்டும். என் தங்கமே, உன் சந்தோஷத்தை என் சந்தோஷமாக கருதி, என் சந்தோஷத்தை யார் ஒருவர் மற்றவர்களின் சந்தோஷமாக அங்கு எண்ணிக்கொண்டு வருகிறார்களோ அவர்களால் மட்டும்தானே உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க முடியும். அப்படிப்பட்ட உயிரினும் மேலான உறவைத்தான் நான் உன்னிடத்தில் அனுப்பி வைத்திருக்கின்றேன். எதை உன்னுடைய பயணமாக இருந்து கொண்டு இருந்ததோ அந்த பயணத்தில் நான் இதுதான் நடக்கப் போகிறது என்று உனக்கு முன்கூட்டியே சொல்லி இருக்கின்றேன். அதன் பிறகும் ஏன் சற்று தாமதமின்றி உன் வாழ்க்கையை அங்கு என்னென்ன வழிகள் எல்லாம் திசை திருப்ப வேண்டுமோ அத்தனை வழிகளிலும் திசை திருப்பிக் கொள்வதற்கான வழியை நீயே உருவாக்கி கொள்ளாதே. யார் எப்படி சொன்னாலும் என்ன சொன்னாலும் எனக்குள்ளே இருந்து என்னை வழிநடத்துபவர் என் சாய் தேவனாக இருக்க போகும்போது அவர் அனுப்பிய அந்த நபரும் என் வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் கவலைப்பட போகிறார். உன் மனதில் உள்ளதை உள்ளபடி பழிக்கச் செய்வதற்கும் உன் உயிரினும் மேலான ஒருவரும் உன்னை தேடி வரத்தான் போகிறார். என் அப்பன் என் சாய் தேவன் இருப்ப எனக்கு என்ன கவலை வந்துவிடப் போகிறது என்பதில் தெளிவாகவே இருக்கு. இந்த மகனுக்கும் இந்த பிள்ளைக்கும் நடக்கின்ற உன் அலைப்பறியா மகிழ்ச்சிதான் என்னை வரவேற்க இங்கு தயாராக இருக்கின்றது. அந்த ஒன்றிற்காகத்தான் என் பிள்ளையை நான் தேடி வந்து இருக்கின்றேன். உன் மனதில் கண்ட கனவுகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு இந்த அப்பன் சாய் தேவன் உன்னை தேடி வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்து தங்கமே அழுது புரண்டி கொண்டு இருக்கின்றாய்? நீ பார்ப்பதற்கு வேண்டுமென்றால் உன்னிடம் மாறுவது சொல்வது போல் சொல்லிவிட்டு நீ என்ன செய்வதென்று அறியாது நீயாகவே ஒரு முடிவை எடுத்துவிட்டு வருகின்ற முடிவை நினைத்து பதற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றாய். அவர் என்ன நினைப்பாரோ, இவர் என்ன நினைப்பாரோ என்று சிந்திக்காதே. யார் என்ன நினைத்தாலும் நீ உன் முடிவில் தெளிவாக இருக்க போகும்போது உனக்கான வெற்றி வாங்கி சூடும் தருணத்தை நானே தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். மனதில் உள்ள பாரங்கள் அத்தனையும் இங்கு கடந்து வந்து விட்டேன். இனி அந்த கவலைகளை எல்லாம் எப்படி நிவர்த்தி செய்வது, எப்படி நிறைவேற்றுவது என்பதுதான் நம் கண்முன்னே இருக்கும் பெரிய சவாலாக இருக்கும். நீ வெற்றியாகவே அதை நடத்த தேர்ந்தெடுத்துக்கொள். நீ நினைக்கின்ற வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது. அப்படித்தான் எதிர்பார்ப்பு இல்லாத நேரத்தில் எதிர்பாராத அதிசயத்தோடு இந்த அப்பன் உன்னை நான் வணங்கி கொண்டு இருக்கும்போது நீ யாருக்கும் எதை நினைத்தும் வருத்தப்படவே வேண்டாம். கவலைகளை தாண்டி ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை என் பிள்ளைகள் பெற்று இருக்கும்போது உன் உயிரினும் மேலான உறவு உன்னை பற்றி நல்விதமாகத்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றார். அவரும் நல்ல செயல்களை உனக்காக அங்கு செய்து கொண்டு இருக்கின்றார். யாரும் இல்லை என்று தனிமையின் போராட்டத்தை நீ அங்கு பார்த்து பார்த்து பயந்து கொண்டு இருந்தாய். அத்தனையும் தாண்டி ஜெயிப்பதற்கான கட்டத்தை என் பிள்ளைக்கு நான் கொடுத்திருக்கும் போது நீ எதை நினைத்து வருத்தப்படுகிறாய்? நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும். இனி நீ என்னை கைவிட்ட போதிலும் நானே உன்னை தேடி வந்த என் செல்ல பிள்ளையாக நீ இருக்க போகும்போது நீ எதற்கும் மனமருந்தவே வேண்டாம். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி பயமோ அச்சமோ படாதே. என்ன நடந்தாலும் எனக்கான வெற்றியை தருவதற்கு என் கவலையிலிருந்து விடுபட நினைப்பதற்கு என் அப்பன் என் சாய் தேவன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் மட்டும் நீ தெளிவாக இரு. நீ உன் வாழ்க்கையில் எப்படி வாழ்க்கையின் பாதைக்கு முன்னேறச் செல்ல வேண்டுமோ அந்த பாதையும் நான் உனக்கு முன்னாடி போக வைப்பதற்காக வந்திருக்கின்றேன். சில சமயம் இதுதான் வேண்டும்,
வேண்டும் என்று நினைக்கின்ற பட்சத்தில்தான் என் மனமும் தேடிக்கொண்டிருக்கின்றது. முதலில் அதையெல்லாம் விட்டுவிட்டு வெளியே வா. முன் வெற்றியை தீர்மானிப்பதற்கு இந்த அப்பன் இருக்க போகும்போது உனக்கான முடிவை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. உன்னோடே நான் வந்து கொண்டிருக்கின்றேன். மற்றதையெல்லாம் பற்றி நீ கலங்காதே. நீ நினைத்தது தான் பலிக்கப் போகிறது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.